இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஓஎல் ஸ்டார்டர். ஸோ டிஓஎல் ஸ்டார்டரில் சீலிங் காண்டாக்ட் இருக்கும். சீலிங் காண்டாக்ட்டு ஓப்பனாக இருந்தால் இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த சீலிங் காண்டாக்டில் ஏதாவது ஒயர் லூஸாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, சீலிங் காண்டாக்டில் தான் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குதுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக சீலிங் காண்டாக்ட் மூலியமாக தான் காண்டாக்டர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண பிறகு காண்டக்டர் க்ளோஸ்லேயே இருக்கிறதுக்கு சீலிங் காண்டாக்ட் மூலிமா தான் க்ளோஸ்லேயே இருக்கும். ஓகே, பிக்கப்லேயே இருக்கும். சீலிங் காண்டாக்டில் ஏதாவது ஒயர் லூஸ் கனெக்ஷன் ஆனால் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப காண்டாக்டர் பிக்கப் ஆகும். ஸ்டார்ட் பட்டனை ரிலீஸ் ஆன பிறகு காண்டாக்டர் மறுபடியும் ஓப்பன் ஆகிரும். ஏன்னா சீலிங் காண்டாக்டில் லூஸ் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்படி தான் நீங்கள் சீலிங் காண்டாக்டில் லூஸ் கனெக்ஷன் இருந்தால் இது மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் சீலிங் காண்டாக்டில் தான் ரெண்டில் ஏதாவது ஒயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்குதுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அந்த லூஸ் கனெக்ஷன் நீங்கள் டைட்னஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண காண்டாக்ட் கரெக்டாக பிக்கப் ஆகும். மறுபடியும் ஓப்பன் ஆகாது. ஓகே, எப்போ ஸ்டாப் பண்ணுறேன்னு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா?